ஹாய்ங்க, வெல்கம் டு குந்தவை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு காரக்குழம்பும் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குருமா குழம்பு கூட செய்யலாங்க. ரொம்ப அருமையாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி ஊற்றி தேங்காய்லாம் போட்டு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டான காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காயில் தோலெல்லாம் கட் பண்ணிடலாங்க. தோலெலாம் எடுத்ததுக்கப்புறம் அது கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தோலோடு போட்டு செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நான் வந்து தோல்லாம் எடுத்துக்கிட்டேன். நடுப்புற உள்ள விதையெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுலாங்க. அந்த விதை கூட ரொம்ப நல்லதுங்க. அந்த விதையெல்லாம் எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுட்டு நல்லா வறுத்து சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து நிறையவே இருக்கும் இந்த மஞ்சள் பூசணிக்காய் விதையில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து குழம்புக்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இப்போ வந்து புளியை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து வடகம் போட்டு தாளிச்சிருக்கேங்க. வடகம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் எடுத்து இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சா புளித்தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். மிளகாய் பொடி 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்காங்க. சேர்த்து அதுக்கப்புறம் மிளகு பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்த மிளகு பொடி சேர்க்கும் போது அவ்வளோ வாசனையாக நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஞ்சள் பூசணியை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருப்போங்க. அதுக்குலாம் நல்லா வெந்துருங்க. சீக்கிரத்தில் மஞ்சள் பூசணிக்காய் வெந்துடும். அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சுங்க. நம்ம வந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துட்டாங்க. இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முட்டைக்கோஸை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்ற தேவை அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி தெளிச்சா போதுங்க. ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேணாம் முட்டைக்கோஸுக்கு. அப்போ தான் நல்லா பொல பொலன்னு பொரியல் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது மட்டும் போதுங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா கார குழம்பா இருக்கிறதுனால நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். ரொம்ப காரமும் வேணாம். அதனால எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதுங்க. நல்லா சீக்கிரமாகவே வெந்துடும் முட்டைக்கோஸு. அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவை போட்டுக்கலாங்க. தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி நான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அருமையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. வாங்க இன்னைக்கு லஞ்ச் என்னான்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோஸ் பொரியல் தாங்க செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை வறுத்துருந்தேன். அதுக்கப்புறம் சாதம், அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா காரக்குழம்பா இருக்கிறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். அதுக்காக இன்றைக்கி வந்து மஞ்சள் பூசணிக்காய் காரக்குழம்பு.